வயசாயிடுச்சுப்பா, அதனால கை கால் மூட்டெல்லாம் வீங்கிருச்சு, வலிக்குது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த இடத்துல வலி இருக்காம்மா? ஆமாம் சார். அந்த கை காமிங்க. இந்த 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 கையே அப்படி தூக்க முடியல, இங்கேயெல்லாம் வலிக்குது. மடக்குங்க எப்படி? இப்போ நீங்க பார்த்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். தமிழ்ல சொல்லணும்னா சாரவங்கின்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, சூளக்கட்டு வாய்வுன்னு சொல்லுவாங்க. வெறும் வலி மாத்திரைகளை மட்டும் வாங்கி சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகாது. இதுக்கு சிம்பிளா ஜென்ரலா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா இஎஸ்ஆர் பார்க்கலாம். இஎஸ்ஆர் அதிகமா இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி சிசிபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் கூட இருந்துச்சு அப்படின்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்குன்னு உள்ள மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா இதை சரி பண்ணிடலாம். வெறும் வலி மாத்திரையும் ஸ்டீராய்டு மாத்திரையும் மட்டும் இதுக்கான தீர்வு கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துட்டு இருக்கிறதுனால காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூட்டு வலி அதிகமாயிடுது. அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபிளேர் அப் அப்படின்னு சொல்லுவோம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் பிரச்சனை உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில போட்டு வறுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேருக்கு துவரம் பருப்பு சாப்பிட்டா கூட வலி வந்துருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோட டேக் ஹோம் மெசேஜ், கை கால் மூட்டு வலி வருதுன்னா அது வயசானதுனாலதான் வருதுன்னு நினைச்சிட்டு வெறும் வலி மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. என்ன காரணம்னு ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது.